நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் உண்டு, உறுதியாக வெற்றி உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது, புதிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் அதிகமாக சாதகமாக உங்களுக்கு உபயோகமாகுது. புதியதாக யாராவது ஒரு விஷயத்தை உங்களை பண்ண சொல்லி ஊக்கப்படுத்துகிறாங்க, உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் செயல்படுத்துகிறாங்கன்னா அந்த செயல்பாடுலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை என்ன? நம்ம அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் இயல்பாகவே உங்கள்கிட்ட ஒரு பெரிய இதை ப்ளஸ்ன்னு சொல்லவா இல்லை மைனஸ் சொல்லவாங்கிறது தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80% ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுடைய அவங்களுடைய அறிவையோ அவங்களுடைய பொருளாதாரத்தையோ அவங்களுடைய வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பையோ நீங்கள் அதிகமாக யோசித்து அவங்க கூட பழகிறதே கிடையாது. ஒரு அன்புங்கிற ஒரே ஒரு கட்டளை அப்படிங்கிற செயல்பட வச்சுட்டாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுமே அவங்களுக்கு அர்ப்பணிச்சிருங்க. அப்போ எத்தனை நாட்கள் ஒரு உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு அவங்களுக்கு கொடுக்க நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 195% உங்க கூட பழகிறவங்க உங்களுடைய ரியாலிட்டி அன்பை அப்படியே வாங்குகிற மாதிரி வாங்கிட்டு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு கரும்பை மிஷினுக்குள்ளே விட்டுனே சக்கையை மட்டும் தனியாக போட்டு ஜூஸை தனியாக எடுத்து கொடுத்துறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் உங்களை சக்கையாக புழிஞ்சிடுறாங்க. புழிஞ்சிட்டு அசால்ட்டாக சக்கையை தூக்கி வெளியே போடுற மாதிரி உங்களை தூக்கி வெளியே போட்டுறாங்க. உங்களுடைய வில் பவர், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய செயல்பாடு நிறையா ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு உங்களை காலி பண்ணிடுறாங்க. அப்போ சரி, காலி பண்ணிடுறாங்களே, நான் இப்போயாச்சும் நான் மாறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அதை செயல்படுத்துகிற கிடையாது. இன்னொரு பக்கம் ஒரு செயல்பாடு வரும். நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி போகலான்னு நினைக்கும் போது தான் வேறு ஒருத்தர் வருவாங்க. நான் உன்கிட்ட பாசம் வச்சுருக்கேன், நான் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் படியேறி, நம்ம அந்த சின்ன பிள்ளையில் பாம்பு தாயக்கட்டை விளாடுவோம், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி சரிடா, ஒருத்தர் என்னை அடித்து தள்ளிட்டாங்க, நான் உண்மையான அனுபவிச்சிருந்தேன், என்னை தள்ளி விட்டுட்டாங்க, இப்போ நான் படியேறி போகலான்னு நினைக்கேன் அப்படின்னு படியேறி போய்க்கிருப்பீங்க. இன்னொருத்தவங்க காலை வாரி விட்டு திரும்பி லாக் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய லாக் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது. அப்படி ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி ரிஷபராசி என்பதாகிய உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இதில் ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, இதற்கான வழிபாடு வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கீழே உள்ள நம்பருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? நான் அதற்கான சரியான வழிபாடு, அதாவது நீங்கள் ஏமாறாமல், நீங்கள் கஷ்டப்படாமல் நீங்கள் சரி செய்வதற்கு வழிபாடு சொல்கிறேன். ஓகேவா? இது பொது பலன். இதை தாண்டி இந்த மாத பலனில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் உண்டு, உறுதியாக வெற்றி உண்டு, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதேபோல் இந்த மாதம் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பக்காவாக யோசித்து நிதானமாக திட்டம் போட்டு செஞ்சிங்கன்னா வெற்றி உறுதி. கவலைப்பட வேண்டாம், உறுதியாக வெற்றி கிடைக்கும். புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். இவனால் வேலையில் ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப கஷ்டம். அதாவது என்ன சொல்லணும்னா, கடுமையான வேலைக்காரன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேர் எழுதி கொடுத்துடலாம். அதாவது விசுவாசமான வேலைக்காரன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த விசுவாசம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னு உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு மேனேஜருக்கும் உண்மையானவராக இருப்பீங்க, முதலாளிக்கும் உண்மையாக இருப்பீங்க, உங்க கூட இருக்கிற சக தோழர்களுக்கும் தோழிகளுக்குமே
வேலை பார்க்குற விஷயத்தில் உண்மையாக இருப்பீங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. வேலை பார்க்குற விஷயத்தில் உண்மையாக இருப்பீங்க. அவங்க ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு முடித்து கொடுக்குறதுல உங்களுடைய முழு சிந்தனையை செயல்படுத்துவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலங்களில் நிறையா வேலை இழப்புலாம் ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது. புதிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் அதிகமாக சாதகமாக உங்களுக்கு உபயோகமாகுது. நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுபோல் ஆன்லைன் வர்த்தகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக இந்த மாதத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. லாபத்தை நீங்கள் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை கரெக்டாக சேமிக்கக்கூடிய செயல்பாடை நீங்கள் இப்போவே திட்டமிடுதல் மூலமாக திட்டமிட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு தடுமாற்றங்களை உங்களால் உறுதியாக சமாளிக்க முடியும். சரி, ஓகே. நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சிப்படாமல் பேசணும். இந்த மாதம் பட்டு உணர்ச்சிப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோல் ஆன்லைனில் ஒரு பக்கம் லாபம் வரும்னு சொன்னேன், இருந்தாலும் அதிக முதலீடு போட்டு ஏமாந்துடக்கூடாது. அதே போல் புதியதாக யாராவது ஒரு விஷயத்தை உங்களை பண்ண சொல்லி ஊக்கப்படுத்துகிறாங்க, உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் செயல்படுத்துகிறாங்கன்னா அந்த செயல்பாடுலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு எல்லாமே சரியாக இருக்கும். நீங்கள் சரியாக தான் செய்வீங்கிற உங்களுடைய முழு நம்பிக்கை வந்தால் மட்டும் எதையும் செய்யுங்க. அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். ஓகேவா? இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம், சில பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள மாரியம்மனை வழிபாடு செய்யுங்க. அல்லது உங்களுடைய வீட்டு பகுதியில் ஆற்றங்கரை ஒரு கிணத்து பக்கத்தில் உள்ள அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் மிக சூப்பராக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் நினச்ச அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களால் செயல்படுத்த முடியும், வெற்றி காண முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா, இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட ஃபோனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதுபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.